ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரா? சில நெருக்கத்துக்குள்ள உங்களை அனுமதிக்கிறாரா? சில பாடுகளின் பாதையில் உங்களை உட்படுத்துகிறாரா? எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த காரியங்கள் தொடக்கத்தில் தெரியாமல் இருக்கலாம். த எண்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு அழகாக நடத்தி இருக்கிறார், எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறார், புரிந்து கொள்வீங்க. விசுவாசம் தனியா பிரிச்சிடலாம், நம்பிக்கைங்கிற தனியா பிரிச்சிடலாம். ஆனா அன்புக்குள்ள இந்த ரெண்டும் இருக்குது. அதான் முக்கியம். அன்புக்குள்ள அது விசுவாசிக்குமா நம்புமா? அப்ப அந்த அன்புண்டு உள்ள போனீங்கன்னா அதுல ஃபெய்த் இருக்கும், ஹோப் இருக்கும். இன்னைக்கு அந்த அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கும் என்று சொன்னால், உங்கள் அன்பு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் அதுல விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஏதாவது காரியங்களை செய்தாலும் என் ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்பும். என்ன வந்தாலும் அவன் நம்புவேன், என்ன நடந்தாலும் சரி, God is good all the times சொல்லுவீங்க. ஆண்டவர் எப்பவும் எனக்கு நல்லவர் சொல்லுவீங்க. என் வாழ்க்கையில் அவர் தவறு பண்ணவே மாட்டார் சொல்லி முறுமுறுக்க மாட்டீங்க. எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த காரியங்கள் தொடக்கத்தில் தெரியாமல் இருக்கலாம். த எண்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு அழகாக நடத்தி இருக்கிறார், எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறார், புரிந்து கொள்வீங்க. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரா? சில நெருக்கத்துக்குள்ள உங்களை அனுமதிக்கிறாரா? சில பாடுகளின் பாதையில் உங்களை உட்படுத்துகிறாரா? உங்களுக்கு தரித்திரம் என்னென்று கற்றுக் கொடுப்பார், பலவீனம் என்னென்று கற்றுக் கொடுப்பார், போராட்டம் என்ன சொல்லி கற்றுக் கொடுப்பார். அதில் நீங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறீர்கள். அது உங்கள் மேல் வைத்திருக்கிற வெறுப்பு நிமித்தமாக அல்ல, உங்களை நேசிப்பதில் தான். என் பிள்ளை எதிலும் குறைவாக இருக்கக்கூடாது, பலவீனமாக இருக்கக்கூடாது, பின்வாங்கிவிடக்கூடாது, ஜெயிக்கணும்னு சொல்லி தான் ட்ரெயின் பண்றாரு. நீ பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டது உண்மைனா, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா கிறிஸ்துவின் அன்பு இருக்கும். இன்னைக்கு அந்த அன்பை கொண்டு வரது நம்முடைய இருதயத்துக்குள்ள ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அந்த அன்பை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பை நிரப்பியிருக்கிறபடியால் நெருக்கி ஏவுகிறது, என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. Do something for God. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். அடிச்சு கல்லெறிந்து செத்து போனான்னு பவுலை தூக்கி போட்டு போயிருந்தாங்க. மீண்டுமா எழுந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. காவல்ல பவுலும் சீலாவை கட்டி வைக்கிறாங்க, அடிச்சு. சும்மா இருக்க முடியல, முறுமுறுக்கல. ஆண்டவரை உமக்குத்தானே ஊழியம் செய்தோம், அந்த ஆற்றங்கரையில் உண்மைத்தானே துதித்து பாடிக்கொண்டிருந்தோம், உண்மைத்தானே தேடிக்கொண்டிருந்தோம், ஜெபித்தோமே, ஆராதித்தோமே, வேதத்தை தியானித்தோமே. Why Lord? கேட்கவே இல்லை. ஆண்டவர் சிறைச்சாலைக்கு கொண்டு போனாரு. சிறைச்சாலையும் ஒரு தருணம் அவங்களுக்கு மாற்றி கொடுத்தாரு. சுவிசேஷ ஒரு தளமாக மாறி அங்கே ஞானஸ்தானம். பத்ம தீவிலே யோவானை தூக்கி போட்டாங்க. ஆண்டோட அன்பு அவனை நிரப்பிருக்கிறபடினால் பத்ம தீவு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு, ஒரு சிறையிருப்பு. ஆனால் அதை கர்த்தர் பரலோகமா மாத்தினாரு. கண்ணை மூடினா ஆவிக்குள்ளாக்குனாரு, பரலோகத்துக்குள்ள பிரவேசிச்சு காரியங்கள்லாம் பார்த்து எழுதுப்பான்னாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அன்பு அது அல்ல குறையாது, ருசிக்க தெவிட்டாது. மனித அன்பு கொஞ்ச காலத்துக்கு தெவிட்டிரும், விலகிடுவாங்க, இல்லை ஒதுங்கிடுவாங்க. இயேசுவின் அன்பு அப்படி கிடையாது. தனியாத அன்பு. அந்த அன்பு தான் நமக்கு வேணும்.